தான் போட போகிறோம். நான் ஒரு பெரிய பீட்ரூட் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா அடிக்கடி இவங்க பீட்ரூட் ஜூஸ் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் அடிக்கடி பீட்ரூட் ஜூஸ் தான் குடிப்போம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எனக்கு ஹீமோகுளோபின் அளவே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அடிக்கடி பீட்ரூட் ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸு இந்த மாதிரி நிறையா குடிச்சிருக்கேன். அடுத்த ரெசிபியில் நான் கருவேப்பிலை ஜூஸ் போடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணியை அரையாக ஊற்றி அரைக்க போகிறேன். 2 டைம் அரைக்க போகிறேன். இப்போ நான் இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். ஒரு டைம் அடித்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் தண்ணி ஊற்றி அந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடிக்க போகிறேன். மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் அரைக்க போகிறதில்ல. நான் 2 டைம் தான் பால் எடுப்பேன். இப்போ நம்ம 2 டைம் எடுத்தது போதுங்க. இதுவே சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் 3வது டைம் இதை எடுத்து குடிச்சிக்குவாங்க. ஏன்னா 2 டைமில் வந்து ரொம்ப ஸ்வீட் தன்மை இருக்கும். 3வதுல இருக்கிறது வந்து ரொம்ப மண்ணு மாதிரி ஆயிரும். ஒரு டேஸ்ட் இருக்காது. அதில் வந்து அப்படியே சும்மா தண்ணி ஊற்றி எங்கள் மாமியாரெலாம் அப்படி தான் குடிப்பாங்க. காய்ச்சி வச்ச பால் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அப்படியே இதோட சேர்த்து அதை ஆற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஒருக்கா ஃபில்ட்ரு பண்ணுவேன். பெரிய இதில் எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணால் நம்ம இதில் ஒருக்கா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா தொண்டையில் போய் சிக்கும் குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது. அதனால் யார் கொடுத்தாலும் நான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் மறுபடியும் ஒருக்கா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அவ்வளோதான், பீட்ரூட் ஜூஸ் ரெடி.